ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவ சன்னிதானத்திலே கர்த்தரை சார்ந்து கொண்டு அறிக்கை செய்கிற காரியத்தை பாருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை அழைத்து கொண்டு சவுலானவன் தாவீதை கொன்று போடும்படிக்கு மிக தீவிரமாய் புறப்பட்டு வந்தான். ஒரு பெரிய பாளையமே தாவீதுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தது. இஸ்ரவேலர் அனைவரையும் திரட்டி கொண்டு தாவீதை தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டு வந்தான். ஆனாலும் தாவீது அந்த இடத்திலே அறிக்கை செய்கிறார், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் எழும்பினாலும் என்மேல் யுத்தம் வந்தாலும் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். யார் மீது அவருக்கு நம்பிக்கை? தன்னுடைய ஈட்டின் மீதும் பட்டயத்தின் மீதும் அவர் நம்பிக்கை வைத்தாரா? தன் யுத்த நுணுக்கத்தின் மீது தன் நம்பிக்கை வைத்தாரா? இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முற்றுமுடிய தன் நம்பிக்கையை வைத்தார். நான் இதிலே நம்பிக்கையாயிருப்பேன், ஏனென்றால் என் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார், என் ஆண்டவர் என்னை பத்திரமாய் பாதுகாப்பார் என்று சொல்லி எவ்வளவு ஆச்சரியமாய் அறிக்கை செய்தார் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்படிதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட காரியங்கள் எழும்பினாலும், திரள் கூட்டம் எழும்பி நின்றாலும் பயப்படாமல் தைரியமாய் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க வேண்டும் பாருங்கள். மிக தைரியமாய் கர்த்தருக்கென்று நாம் செயல்பட வேண்டும் பாருங்கள். எதை குறித்தும் கலங்கி போய் மூலையிலே முடங்கி விடாதிருங்கள். எனக்கு விரோதமாய் இவ்வளவு கூட்டம் எழும்பிவிட்டதே, எனக்கு சதி செய்கிறவர்கள் யாரென்றே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமாய் பெருகிவிட்டார்கள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மறந்து போய் விடாதிருங்கள். அவர் மீது முழு நம்பிக்கை வைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.